உங்களுக்கு முகத்தில் பருக்கள் அதாவது பிம்பிள்ஸ் வருகிறதா? எதனால் இவைகள் வருகின்றன? இதை நேச்சுரலா தவிர்ப்பது எப்படி? சோ பிம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா பியூபர்ட்டி ஏஜ்ல வரும்போது சில்ட்ரனுக்கு வரும். ரெண்டாவது வந்து மென்சுரல் பீரியட்ல இருக்கிற ஃபீமேல்ஸ்க்கு வரும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி பீரியட்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நான்காவது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் கண்டிஷன்ல வந்து ஹார்மோன் பிளக்சுவேஷனால பிம்பிள்ஸ் வரும். சம்டைம்ஸ் இந்த பிம்பிள்ஸ் வந்து ரன்ஸ் இன் ஃபேமிலி, மூதாதையர்களுக்கு நடந்தால் நமக்கும் வந்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம ஆயிலி ஃபேஸா இருந்தா அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மேக்சிமம் ஆயிலி ஃபேஸ் வர்றதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா ஸ்கின்னோட போர்ஸ்ல எல்லாம் வந்து ஆயில் லீக்கேஜஸ் இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதிக கன்சப்ஷன் ஆஃப் இந்த ஆயிலி ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, ஸோ இது மாதிரி நம்ம எடுக்கும்போது வெளிப்பாடு அதிகமாக இருக்கும். ஸோ நேச்சுரலாக இதை தவிர்ப்பது எப்படி? ஃபேஸை வந்து ரிப்பீட்டடா வந்து வாஷ் பண்ணணும். நல்லா வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்றது சிறந்தது. அதே மாதிரி ஐ காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் எல்லாம் நீங்க யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணணும். ஆயிலி காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றது சிறந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்டு, ஆயிலி ஃபுட்டு, இந்த மசாலா ஃபுட்டு, கொலஸ்ட்ரால் இருக்கிற ஃபுட் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது எல்லாமே சிறந்தது. நிறைய காய்கறிகள், பழ வகைகள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு எப்பவுமே சிறந்ததாக அமையும். இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் ஸ்டைல், நைட்ல நீங்க கண்ணு விழிச்சிட்டு இருக்கிறதே ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் தான். ஸோ அதனால இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் ஸ்டைலுக்கு நீங்க வர வேண்டும். அப்படி எல்லாம் வந்தீங்கன்னா கூடுமான அளவுக்கு உங்களோட பிம்பிள்ஸை குறைத்து விடலாம். அதே நேரத்தில் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று தான் நீங்க ஏதாவது ஆயின்மெண்ட்ஸ், டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது கட்டாயம். நீங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெற வேண்டும்.